ஓகே. திராவிடம் ஆட்சி தான் இப்ப தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதே கொள்கையை தான் திராவிடம் தான் நினைச்சுக்கின்னு விஜய் அண்ணா வராரு. திராவிடம் சொல்லி ம். நாங்களும் திராவிடத்துல வந்தால்தான் ம். இன்னைக்கு திராவிடம் நினைச்சால எங்கே இருக்கிறாங்க திராவிடம். இன்னைக்கு நான் வந்து என்னோட இதை நான் சொன்ன நினைச்சுக்கு பரம்பரை டிஎம்கா நானும். ஆனா அந்த டிஎம்கா இன்னைக்கு எவ்வளோ ரொம்பலாம் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க இப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு அவ்வளோ இதோட அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. திமுக ஒரு நேரத்துல கவுன்சிலர் எலெக்ஷன்ல 16-17 ஓட்டு போட்டேன். நான் 16-17 ஓட்டு போட்டேன். அன்னைக்கு மேயராகிறாரு. மேயரா இவரு தான் ஸ்டாலின். சீமானுக்கு எல்லாருமே பாத்தனாக்கா ஓட்டு போடக்கூடாது, அதை ரசிச்சுட்டு போயிடணும், சிரிச்சுட்டு போயிடணும்னு சொல்றாங்க இல்லையா? அதுல என்ன வந்து ஒரு கான்ஸ்டெப்ட் இருந்து நல்லா அவரு வரணும். தமிழுக்கு தான் பாடுபாரு. தமிழுக்கு தான் பாடுபாரு. நல்லா இதுதான் அதை வந்து கான்ஸ்டெப்டா எடுத்து அவர் வந்து அதை இது பண்ண மாட்டாரு. ஸ்டாண்டர்டா பேச மாட்டாரு. அதனால வந்து சிலவங்களுக்கு வந்து அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கல. அது கொள்கையோட அவரு நிக்க மாட்டாரு. தமிழ்ன்ற அவசரம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து திராவிட தான் அது பெரியாரு இல்ல திராவிடம் பின்பற்றாங்க. ஓகே. ஆனா திராவிடம் பின்பற்றின்னு ஆக்சுவலா மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாம திராவிட பின்பற்ற சொன்னா போதும். பின்பற்றுன்னு சொல்றவங்க நிறைய பேர் அது செய்யாதான் இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. திராவிடத்தை வந்து முன்னாடி இப்போ வந்து தளபதி அவரு அந்த இயக்கத்தை எடுத்து நான் பண்றேன்னு வந்த அவரு ஒரு மாற்றம் 2026 விஜய் அண்ணா வரணும். விஜய் அண்ணா வந்தா என்ன செஞ்சிருவாரு. மாற்றம் நடக்கும். மாற்றம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரெண்டுத்தையும் பாத்துட்டாங்க. அன்னைக்கு விஜயகாந்த விட்டாங்க. நல்ல ஒரு விஜயகாந்த் எந்த இதுவும் இல்ல. அப்படியே போட்ட தங்கமான ஆள அவரை நிறைவேற்றாங்க ஜனங்க. ஆனா இன்னைக்கு அத மாத்த இவர் வந்துக்கிறாரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. விஜயகாந்தனை பார்த்த மாதிரி இவங்க பாப்பாங்க நினைக்கிறீங்களா? என்ன பார்த்த மாதிரி இவரை பார்ப்பாங்க. அவரோட இதுல தானே வந்து இவரு விஜயகாந்த் அண்ணனை மிஸ் பண்ணிட்டோம், இவரை மிஸ் பண்ண கூடாது நினைப்பாங்களா? பொதுமக்களுக்கு நான் வேண்டிய சொல்றது ஒண்ணுன்னா, அவரை மிஸ் பண்ணிட்டீங்க, இவரை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல மாதிரியா இவரை வந்து வர வச்சு ஒரு இந்த கச்சாடெல்லாம் இதெல்லாம் தூக்கி போட்டு புதுச்சா புத்துணர்ச்சியோட வர்ற ஒரு ஆட்சியை கொடுங்க. ஓகே. 2026ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026லயா? 2026ல புது ஆட்சி புதுசா மலரணும். நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியா வளரணும். அது 2026 தேர்தல் அப்ப சீமானனுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கலாமா? யாருக்கு? சீமானனுக்கு. சீமானன் நல்லவர் தான். அவரு வந்து பேசுறாரு. அவர் பேச்சாட அது நம்ம கடந்து போக வேண்டியதான். கடந்து போனா அது ஆக்சுவலா கடந்து போயினா ஓட்டு போடக்கூடாது நினைக்கிறீங்க? ஓட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன். அது போடுறவங்க போட்டுட்டோம், போடாதவங்க அவங்களோட விருப்பம். அது அவங்களோட விருப்பம். ஓகே.